இன்னைக்கு மகா சிவராத்திரி. ஸோ இன்னைக்கு மார்னிங்கே ரெடி ஆகிட்டு கோயில் கிளம்பிட்டோம். இன்னைக்கு கோயில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சிவராத்திரி டைமில் கோயில் இப்படி தான் இருக்கும். எந்த டைமுக்கு வந்தாலும் கோயில் கூட்டமாக இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலி சாமி கிட்ட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் நந்தியை கும்பிட்டு தான் உள்ளே போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நந்தி காதில் என்னோடய வேண்டுதல்லாம் சொன்னேன். நான் சாமிக்கு அபிஷேகம் பண்ண வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஃபைனலி நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. வெளியவே வர முடியல. சாமி கும்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கோயிலே உட்காந்துருந்தோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஊரில் இந்த சிவராத்திரி ஃபுல் டே யாருமே சாப்பிட மாட்டாங்க, விரதம் எடுப்பாங்க. என் ஹஸ்பண்டும் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால இந்த ஊர் பழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஃபுல் டே சாப்பிட மாட்டாங்க. இந்த உபாஸ் டைமில் சால்ட் ரைஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஜவ்வரிசியில் செஞ்ச ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நான் எனக்கு ஜவ்வரிசியில் கிச்சடி பண்ண போகிறேன். இதோட ஃபுல் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணாமல் இந்த கிச்சடி பண்ணியிருக்கேன். இதான் லஞ்சு சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் டேரெக்டாக ஏர்லி மார்னிங் 4 o'clock மேலே தான் விரதத்தை முடிப்பாங்க. நைட் ஃபுல்லாக கோயிலில் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். ஏர்லி மார்னிங் 4 o'clock மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஸ்டார்ட் ஆயிரும். நைட்டே அன்னதானத்துக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 4 o'clock மேலே எல்லா கூட்டமாக வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் மார்னிங் 4 o'clock கோயில் போயிட்டாரு. கோயில் போயிட்டு விரதத்தை முடிச்சிட்டாரு. நீங்களும் இந்த சிவராத்திரி டைமில் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.